Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பிரிமோட தங்க சிட்டினா எப்படியாச்சும் ஹீரோயின் அந்த வீட்ல இருந்து துரத்து விட்டுட்டு ஹீரோவோட பார்வையை தான் பக்கத்து திருப்பறதுக்கு முயற்சி பண்ணிருப்பா. ஆனா எந்த முயற்சியுமே சக்சஸ் ஆகல. கடைசியா அவ யுத்தி கூட போட்ட ஒரு பிளான்ல ஹீரோயினும் யுத்தியும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வரேன்னு ஒரு மாதிரி கலவரமா அந்த சீன் ஆகி போயிடுச்சு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு ஹோட்டலுக்குள்ள இருந்து வெளியில இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். முதல்ல நீங்க என் கையை விடுங்க நீ சொல்ல அவனா இங்க கேட்கவே மாட்டேங்கிறான். என்னாச்சு பிரியா, நான் உங்க கையை தொட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? அங்க ஒருத்தன் நீங்க பணத்துக்காக அவன் ரூமுக்கு வந்ததா சொன்னா எவ்வளவு அமௌண்ட் வேணும் நான் தரேங்க, ஏதோ உதவி செய்யணும்னு கேட்ட டோன் கிடையாது அது. உங்க மனசுக்குள்ள இவ்வளவு ஒரு வக்ர புத்தி இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. நான் கூட தான் பிரியா, கேவலம் பணத்துக்காக நீங்க உங்களை இவ்வளவு தூரம் கீழே இறக்கிக்குவீங்கன்னு ஐ மீன் உங்களையே நீங்க விக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு அவன் சொல்லவும் இவன் அவனை அடிக்க போக அவன் இவளோட கையை பிடிச்சிட்டு என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது அந்த யுத்தி சொன்னது இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்குதுங்க, என் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் எந்த விளக்கமும் கொடுக்க அவசியம் இல்லைன்னு இவன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ண போவாளா. இவன் ஸ்கூட்டியை பிடிங்க வச்சுட்டு இது என்னோட ஸ்கூட்டிங்கிறான். இவ்வளவு அதிகாரமா பேசுறத பார்த்தா சோமுக்கு இவன் தான் வாங்கி கொடுத்துருப்பானாட்டு இருக்கு. சரி அப்ப நான் நடந்தே போய்க்கிறேன்னு அவன் அங்க இருந்து நடந்து போக பார்க்க அதுக்கும் விட மாட்டேங்கிறான். ஐய என்ன மேன் உன்னோட பெஜாரா இருக்கு, வா வந்து ஸ்கூட்டில ஏறி நானே கூட்டிட்டு போறேங்க. முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டானாட்டு இருக்கு. வலுக்கட்டாயமா அவளை ஸ்கூட்டில ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கிளம்பவும் அப்போ யுத்தியோட அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே தீர கிளம்பிட்டான், என்ன பண்றது, என்ன அடிச்சு அவனை சும்மா விட்டுறாத அப்படின்னு அந்த பக்கம் யுத்தி கோவமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவனோட அசிஸ்டன்ட் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நந்து இருந்துட்டு என்ன நம்ம டீச்சர் கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க வரவே இல்ல, இன்னொரு டைம் கால் பண்ணலாமா ஆன்ட்டிங்க, இல்ல இப்ப நம்ம டீச்சரை தொந்தரவு பண்ணக்கூடாது, கார் சரியாயிடுச்சு ஆன்ட்டியே உன்னை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்தறேன்னு அவனை சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவ வீட்டுக்கு வரவும் ஆல்ரெடி நீலன் வந்திருப்பாரு. அவர் இருந்துட்டு என்ன பாஸ் இன்னமும் வரலையான்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க வந்துட்டு டீச்சர் எங்கன்னு கேக்குறா. நாங்க எங்களோட கார் ரிப்பேர் ஆனதும் நந்து கூட்டிட்டு போறதுக்காக டீச்சருக்கு கால் பண்ணோம், அவங்க வரேன்னு சொன்னாங்க, ஆனா ரொம்ப நேரம் ஆகி அவங்க வராதனால நாங்க ரிட்டர்ன் ஆயிட்டோம், மத்தபடி டீச்சர் எங்க போனாங்கிறத நீங்க டீச்சர் கிட்ட தான் கேட்டுக்கொண்டு அவ அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போயிடுறா. என்னடா பாசையும் காணும் பிரியாவையும் காணும், ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்கேயாச்சும் போயிருந்திருப்பாங்களோன்னு இவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் ஆயிடுது. சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருந்தாங்கன்னா எப்படியும் நைட்டுக்குள்ள வந்துருவாங்கன்னு இவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே வரல. அப்பந்தான் டீனாக்கு ஒரு மாதிரி ஏதோ தப்பா போயிருச்சோன்னு தோணுது. ஏன்னா அங்க போய் டீனாக்கு பாத்துருந்தாருன்னா அவர் டீச்சர் மேல கோபப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். ஏன் இன்னும் வரல, டீச்சர் வரலைன்னா அவங்க அவமானப்பட்டிருப்பாங்க, அசிங்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு திரும்பி வரக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் ஆகலையோன்னு மியாவும் டீனாவும் பேசிட்டு இருக்காங்க. எப்போ கிளம்புனா ஹீரோ ஹீரோயின் ஏன் இன்னும் வீடு வந்து சேரலைன்னா அவங்க பாதி தூரம் வந்துட்டு இருக்கும் போதே யுதியோட அசிஸ்டன்ட் ஊர் எல்லை கிட்ட நெருங்குற சமயத்துல ஹீரோ ஷூட் பண்ணலான்னு அவனுக்கு குறி வைக்க அவன் எஸ்கேப் ஆயிரான். ஆனா ஸ்கூட்டி பேலன்ஸ் மிஸ் ஆகி வண்டி வந்துட்டு இருந்த பிரிட்ஜ் பகுதியில இருந்து இவங்க உருண்டு கீழே விழுந்திருந்திருப்பாங்க. அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்ததுக்கு அப்புறமா எப்படியும் செத்திருப்பாங்கன்னு அசிஸ்டன்ட் முடிவு பண்ணி நடந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போய் யுத்திக்கிட்ட சொல்ல அவன் டென்ஷன் ஆயிடுறான். உன்னை தீரக்க மட்டும் தான் கொல்ல சொன்ன, எதுக்குடா பிரியாவை கொன்ன, இதை விட்டா அவனை கொலை பண்றதுக்கு வேற எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது, இதனால உங்களுக்கு கிடைக்க போற லாபத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க, லாபத்தை பத்தி நான் கணக்கு போட்டுக்கிறேன், முதல்ல அந்த தீரக்கு அந்த காட்டுக்குள்ள விழுந்து செத்தானா பொழைச்சானான்னு தேடி பார்த்துட்டு வா, அதே மிஞ்சி அவன் உயிரோடு இருந்தானா அவனை கொண்டுட்டு அவன் செத்ததுக்கான வீடியோவை எடுத்துட்டு வா, அப்ப நம்புறேங்கிறான். சரி பாசன்ட்டு அவன் சில ஆட்களை எல்லாம் திரட்டிட்டு ஆக்சிடென்ட் நடந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே காட்டுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க அந்த உயரமான பகுதியில இருந்து உருண்டு விழுந்ததுல ஹீரோயினுக்கு கால்ல அடிபட்டிருக்கும், ஹீரோக்கு கையில அடிபட்டிருக்கும், ரெண்டு பேருமே ஹெல்மெட் மாட்டிருந்திருப்பாங்க, அதனால பெருசா எந்த சேதாரமுமே நடக்கல. ஹீரோ தான் முதல்ல மயக்கத்துல இருந்து எழுந்துச்சு பிரியா எழுந்துறீங்க நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு சொல்ல எங்க இருக்கும் இப்போதைக்கு எனக்கு சரியா எங்க இருக்குன்னு சொல்ல தெரியல, ஆனா இனி கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம்னா ஆபத்து நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த காட்டுல இருந்து வெளியில போறதுக்கான ஏதாச்சும் எக்ஸிட் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க. எந்த பக்கம் இவங்க கஷ்டப்பட்டு நடந்து வந்தாலும் சுத்தி சுத்தி மரங்களா தான் இருக்கு, இந்த காட்டுக்கு ஒரு முடிவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நடந்து டயர்டாக ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, இனி யார் வந்து என்ன என்ன பண்ணாலும் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்க, வா பிரியா போலாம், நான் வரல, உங்களை சுட்டது யுத்தியோட ஆட்கள் தான், அவங்க நம்மள இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்ததே எனக்காக தான், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஒருவேளை அந்த ஆட்கள் என்னை தேடி வந்தாங்கன்னா நான் அவங்க கூட திரும்பி போயிடுறேன், நீங்க முடிஞ்சா தப்பிச்சு போங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தும் என் உயிரையும் ரிஸ்க் எடுத்து நான் உங்களை காப்பாத்திருக்கேன், ஆனா நீங்க இப்ப கூட என்னைய விட்டுட்டு யுதியோட ஆட்கள் வந்தோன்னா அவங்க கூட சேர்ந்து போறேன்னு தானே சொல்றீங்க, இது ஒன்னே போதும் உங்க கேரக்டரை ப்ரூவ் பண்றதுக்குங்க, சீ உங்களுக்கு நேராவே எதையுமே யோசிக்க தெரியாதா, யோசிக்கணும்னு நான் நினைச்சாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே பிரியா, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க, நீ ஏன் கூட தான் வந்தாகணும், எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே சமாளிச்சுக்கலாங்கிறான். ஐயே இவன் நல்லவனா கெட்டவனாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி வந்து தொலைறேன்னு இவ்வளவு அவன் கூட நடந்து வந்துட்டே இருக்க இன்னொரு பக்கம் யுதியோட ஆட்களுமே காட்டுக்குள்ளதான் ஹீரோவும் ஹீரோயினையும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி அந்த நொறுங்கி போன ஸ்கூட்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்கூட்டி பக்கத்துல ஹீரோயினோட சில திங்ஸும் இருக்கு, ரத்த கரையெல்லாம் இருக்கு, ஆனா அவங்க ரெண்டு பேரோட பாடியும் இங்க இல்லைன்னா பாஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா, நம்ம வேலை இன்னும் முடியலையாட்டு இருக்குன்னு இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறானுங்க. காட்டுக்குள்ள ரொம்ப தூரமா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒரு குடிசை கண்ணுல தென்படுது. அங்க யாராச்சும் உதவிக்கு இருப்பாங்கன்னு இவங்க ஓடி போய் பார்த்தா யாருமே அங்க இல்ல. அதான் தாய் டிராமாஸ்ல எல்லாத்துலயும் காட்டுக்குள்ள கடல்ல எங்க மாட்டினாலும்
இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு ஒரு குடிசை வீடு தென்படும். அங்க உதவிக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளே தான் காப்பாத்திக்கணும். ஏதாச்சும் காட்டு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிறத விட இங்கே நைட் ஸ்டே பண்ணிக்கலாம்னு ஹீரோ ஐடியா கொடுக்க, ஹீரோ நின்னுட்டு நீங்க சொல்ற ஐடியா சரிப்பட்டு வராது, நம்ம எவ்வளவு நேரம் இங்கே இருக்க முடியும், நம்ம யாருக்காச்சும் உதவி கேட்கலாமான்னு இவ அவளோட ஜோப்பை தொட்டு பார்த்தா ஹீரோனோட செல்போன் இன்னும் அவகிட்ட தான் இருக்கு. பாருங்க, இன்னமும் அது உடையில ஏற்றிருக்கு. ஏதோ நல்ல கம்பெனி செல்போனு. உன்னை ரேயான் கால் பண்ண ஹீரோ செல்போன் அப்படி தூக்கி போட்டு உடைச்சிடுறான். இப்போ உடஞ்சிருச்சுல, அவசரப்பட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டோம். ஸ்வர்ணா கலாய்க்கிறத விட்டுட்டு கதைக்கு வா. என்னாச்சு உங்களுக்கு பைத்தியமான்னு கேட்க, அதான் உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்றேன்ல பிரியா, அப்புறம் எதுக்கு நீங்க ஒண்ணு அந்த எத்தியோட ஆட்கள் கூட போறீங்கிறீங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு உதவிக்கு வரான்னு நம்புறீங்க, ஆனா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல. என்ன சொல்ல வரீங்க தீரக்? நீங்க ஊன்னு சொன்னா உங்களுக்கு உதவிக்கு எந்த ஆம்பளைனாலும் வருவான், ஆனா நீங்க என்ன மட்டும் ஆம்பளையாவே பாக்கல. உங்களுக்கு கையில மட்டும் அடிப்படல, மண்டையில ஏதோ பெருசா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே எல்லாம் என்னால உங்க கூட இருக்க முடியாது, நான் தனியாவே இங்க தப்பிச்சு போய்க்கிறேன்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆக பாக்க இவன் என்னன்னா ஹீரோயினை பிடிச்சு குடிசை வீட்டுக்குள்ளே அவளை ஓரமா கட்டி வச்சிடறான். ஏன்னா எல்லா டிராமாவுமே ஜாம்லைராக்கா ஆயிடுமா? அந்த டிராமாக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதை இவனுக்கு கெடுத்துருவானுங்களாட்டிருக்கு. லூசா நீங்க முதல்ல என் கை கட்ட அவுத்து விடுங்க. அப்படிலாம் அவுத்து விட முடியாது பிரியா, உங்களை விட்டோம்னா நீங்க தப்பிச்சு போறேன்னு என்னையும் பிரச்சனையில மாட்டி விட்டுருவீங்க. நீங்க பேசாம இங்க இருங்க, நானே போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துக்கிறேன்னு இவன் வெளியில வந்து அந்த குடிசை வீட்டை சுத்தி பாக்குறான். அங்க இதுக்கு முன்னாடி யாரோ வேட்டைக்காக வந்து தங்கி இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. ஏன்னா சமைச்ச பாத்திரங்கள், தண்ணி குடிக்கிறதுக்கான மூங்கில் கேன்லாம் இருக்கு. இவன் அந்த மூங்கில் கேன் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவர்ல இருந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து இவளுக்கு தண்ணி தாக எடுக்கணும். இந்த பிரியா தண்ணி குடிங்க, அத கையை கட்டி வச்சிருக்கீங்களா, எப்படி குடிக்க முடியும்? உன்னை இவனே தண்ணியை வாய்க்குள்ள ஊத்தி விட பாப்பானா? அவ வேண்டான்னு சொல்லி வாயை முடிக்க நீங்க தண்ணி குடிச்சேதான் ஆகும்னு அவன் வாய்க்குள்ள தண்ணி ஊத்த பாக்க ஹீரோன் அந்த கேனை தள்ளி விட்டுறா. சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குடிசை வீட்டு வாசல்ல வலிக்கிற கையை பிடிச்சு நிப்பானா. அந்த யுதியோட ஆட்கள்கிட்ட மாட்டினா கூட தப்பிச்சிடலாம், இந்த கிரிக்கெட் இருந்து முதல்ல நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்னால கையை நகர்த்த கூட முடியல, ப்ளீஸ் தீரக் நான் தப்பிச்சுலாம் போக மாட்டேன், கையை கட்டு கொஞ்சம் அவுத்து விடுறீங்களாங்க. அவனுக்குமே கொஞ்சம் பாவமா போயிடும், அதனால கட்டை அவுத்து விட்டுருவான். கட்டை அவுத்து விட்டதும் ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற மூங்கில் கேனை வச்சு அவன் மண்டையிலேயே 2 அடி, அப்புறம் அடிபட்டு கையிலேயே ஓங்கி ஓங்கி 4 அடி அடிக்கிறா. ஹீரோவாலாம் கையை தூக்க கூட முடியல. பிரியா நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, நான் சொன்னப்ப நீங்க கேட்டீங்களா, இங்க இருந்து நீ எப்படி போகணுங்கிறத நானே பாத்துக்கிறேன்னு அவன் அங்க வந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இவனும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஹீரோயின் தேடி பின்னாடியே வரான். ரொம்ப தூரம் வந்தாரா, அவளை எங்கேயுமே காணும். பிரியா எங்க இருக்கீங்கன்னு கத்திட்டு இருக்க, தீரக் நான் இங்க இருக்கேன்னு அவன் மேல இருந்த சவுண்ட் விட இவனும் அண்ணாந்து பார்த்தா அங்க ஏதோ மரத்துக்கு அடியில மிருகங்களை பிடிக்கிறதுக்காக ட்ராப் வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு. இவன் இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச ஹீரோயின் அந்த ட்ராப்ல மாட்டி இருந்திருப்பா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல, பரவாயில்ல பிரியா, இப்பவே நீங்க பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கீங்க, நான் கூட எங்க இருந்து தப்பிச்சு போறேங்கிற ஆர்வ கோளாறுல என்ன யார்கிட்டயாச்சும் மாட்டி விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். உங்களுக்கு அதான் சேஃபான பிளேஸ், நீங்க அங்கேயே இருந்துக்கோங்க, நான் போய் பழையபடி அந்த ஹட்லயே தங்கிக்கிறேன், விடிஞ்சது உங்களை கீழே இறக்கி விட வரேன்னு அவன் அங்கிருந்து நகர்ந்து போக பார்க்க, தீரக் ஒரு நிமிஷம், நான் என்ன வேணும்னேவா இதுல வந்து மாட்டினேன், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தீங்க, உங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறது அப்ப என்னோட பிரையாரிட்டியா இருந்தது, நான் இப்ப இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டதுக்கு நீங்க தான் பொறுப்பு, ப்ளீஸ் தயவு செஞ்சு கீழே இறக்கி விடுங்க. என்ன அடி என்ன அடிச்சீங்க, அந்த அடிக்கு அப்புறமாவும் நீங்க பேசுறதெல்லாம் நம்பி நான் கீழே இறக்கி விட்டேன்னா உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க இந்த காட்டுக்குள்ளே என்ன கொன்னாலும் கொன்றுவீங்க அப்படின்னு இவன் வேணும்னே நக்கல் பண்ண ஆரம்பிக்க, உண்மையிலேயே நீங்க எனக்கு உதவிதான் பண்ணணும்னு நினைச்சத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு என்ன இதுல இருந்து காப்பாத்துங்கன்னு அவ கத்த ஆரம்பிக்க அவனும் அந்த டிராப்ல இருந்து அவளை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இங்க நீலன் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மாறி மாறி கால் பண்ணிட்டே இருக்கான், ஆனா அவங்கள ரீச் பண்ணவே முடியல. ஒருவேளை பிரியா பத்தி ரேயான் கிட்ட கேட்டா தெரியுமோன்னு சொல்லிட்டு அவர் ரேயானை கூப்பிட்டு, பிரியா எதுவும் உங்களுக்கு கால் பண்ணாங்களாங்க? அவன் இல்ல, ஏன் கேக்குறீங்க, என்னன்னு தெரியல, மதியானத்துல இருந்தே பாசையும் பிரியாவையும் காணும்னு அவர் நடந்ததெல்லாம் சொல்லவும் ரேயான் உடனே ஃபாக் கால் பண்ண, அவளும் ஏன்ட்ட எதுவுமே பிரியா எங்கேயும் போறதா சொல்லியே, இப்பதானே உங்க ஃபார்ம்ல வேற உங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதே மாதிரி பிரியாக்கும் தீரக்கும் எதுவும் ஆயிருக்குமோன்னு அவ பயந்துட்டே அவசரமா ரேயானை மீட் பண்ண வரா. நீலன் ரேயான் 3 பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு மேல நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்றது அவங்களுக்கு தான் ஆபத்தாகும், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு இவங்க ஸ்டேஷன் கால் பண்ணி சொல்லிட்டு அப்படியே இவங்களும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் யுத்தியோட ஆளாச்சே, அவன் யுத்தி கிட்ட வந்து இந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்க, அவன் ஆமா, என்னோட ஆட்களும் இப்ப தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தீரக்கும் பிரியாவும் எங்க போனாங்கன்னு தெரியல, ஒருவேளை நீங்க தீரக்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவனை கொன்றுங்க, பிரியா மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்கிறான். இப்ப அப்படியே காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினும் அந்த ஹட்ல தான் இன்னும் இருக்காங்க. நைட் ஆயிடுச்சுல, எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சுட்டு 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க. பிரியா நீங்க தூங்குங்க, நான் உங்களுக்கு காவலுக்கு இருக்கேன். இல்ல நான் பரவாயில்ல, உங்க கூடயே உட்கார்ந்து இருக்கேன்னு அவ சொல்லும் போதுதான் ஹீரோட கைய பாப்பா அதுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. முதல்ல கூட ஏதோ சின்னதா தான் அடிபட்டு இருந்துச்சு, இவ அடிச்சு அடியில தான் இப்ப ரத்தம் அதிகமா வெளியில வந்துட்டு இருக்கவும் சாரின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு வலிக்கலங்கிறான். இப்படியே விட்டா செப்டிக் ஆயிடும், இல்லங்க முதல்ல நம்ம ஒரு கட்டு போட்டுக்கலான்னு இவ கர்ச்சீஃப் எடுத்து ரொம்ப பொறுமையா அவனுக்கு கட்டு போட்டு விடுவா. அது அப்படியே ஹீரோக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சரி நீங்க தூங்குங்க, நான் உங்களுக்கு காவல் இருக்கேங்க. அவன் பக்கத்துலயே ஒரு சின்ன ஓலப்பா இருக்கும், அதை விரிச்சு படுத்துறான். ஹீரோனுக்கா இப்ப தூங்குறதா, இவன் பக்கத்துல இருக்கிறதா, இல்ல தப்பிச்சு போறதா, இவன் எப்படி தெளிவாதான் இருக்கானா இல்ல நைட்டா திரும்பவும் சைக்கா மாறிடுவானான்னு ஒரு மாதிரி டென்ஷன்லயே உட்காந்துட்டு இருக்கேன். பிரியா பயப்படாதீங்க, நான் எதுவும் உங்களை பண்ணலாம் மாட்டேன், அந்த அளவுக்கு என் உடம்புல எனர்ஜியும் இல்ல, நீங்க வேணா என் பக்கத்துலயே கூட படுத்துக்கோங்க, நம்ம காலையில் நல்லா தூங்கி எஞ்சி தப்பிச்சு போலாங்கிறான். தூங்கும் போது நம்ம சேஃப்டியா இருப்போம்ல, முழிச்சிருக்கும்
வரும்போது கூட நம்ம சேஃப்டியா இருப்போம்னு இப்போதைக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது, அதனால கிடைக்கிற டைம்ல தூங்கிக்கலாங்கிறான். அதுவும் சரிதான் சொல்லிட்டு இவ ஓரமா ஒரு கட்டை இருக்குமா, அது எதுக்கும் பாதுகாப்புக்கு வச்சுக்கலான்னு அந்த கட்டை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல ஹீரோவோட கொரட்டை சவுண்ட் கேட்கவும் அப்ப இனிமே முழிக்க மாட்டாராட்டுக்குன்னு இவளுமே நல்லா தூங்கிடுறா. நடுராத்துல ஹீரோ யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவ என்னமோ எதுவும் நினைச்சு பார்த்தா அவனுக்கு கையில அடிபட்டு இருந்திருக்கும்ல, இப்ப ஃபீவர் ஆயிடுச்சு. தூக்கத்துல பிரிமா கூப்பிட்டு இருக்கான். திரைக்கு எழுந்திரிங்கன்னு கூப்பிட அவன் பிரிம் முணங்கிட்டே குளிர்ல நடுங்க ஆரம்பிக்க ஹீரோன் அவளோட ஜாக்கெட்டை கழட்டி அவனுக்கு பூத்தி விட்டுட்டு அவன் கையை பிடிச்சிட்டே படுத்துக்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துல நல்லாவே தூங்கிடுறாங்க. இங்க காட்டுக்குள்ள யுதியோட ஆட்கள் ஒரு பக்கம் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. போலீஸும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் நீலன்லாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்னமும் லொகேட் பண்ண முடியல. இங்க ஹீரோட ஃபார்ம்ல டீனாக்கு நேரம் ஆக பயமாயிட்டே இருக்கு. ஒருவேளை தீர கடையணும்னு நினைச்சிட்டு நம்ம யுதிக்குள்ள கூட்டு வச்சு அவருக்கு எதுவும் ஆபத்தாக்கி விட்டுட்டோமா, அவனை பார்த்தாலும் நல்ல மாதிரி இல்ல, இதுக்கு அவன்கிட்ட டைரக்டா போய் பேசிடலான்னு இவன் அந்த நைட் நேரத்துல யுதியை தேடி வரா. ஹே பியூட்டி, என்ன இந்த நேரத்துலங்க தீரக்கு என்ன பண்ணீங்க? தீரக்கும் பிரியாவும் பிரிக்கிறது மட்டும் தான் நம்ம பிளானுங்க. ஏன் பியூட்டி கோவப்படுற? தீரக்கோட சொத்துக்காக தானே நீ அவ்வளவு தூரத்துல இருந்து உங்க அக்கா இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு தீரக்க தேடி வந்த. அவனோட சொத்து அத்தனையும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் பேருக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கும். நான் இப்பவே போய் போலீஸ் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, நீ போலீஸ்ட சொல்ற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? தீரக்க கொள்ளுங்கிறது நம்ம ரெண்டு பேரோட பிளானும். போலீஸ் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க, இல்ல அவங்க கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் அவளை அடிச்சு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இவ எப்படி அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அவளோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவன் இவளோட வயிற்றுலயே குத்தி மயக்கமாகிடுறான். அடுத்த நாள் காலையில டீனா எழுந்திருக்கும் போது தான் தெரியுது நைட்டு இந்த யுதி கிட்ட நம்மளே வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டோன்னு. இவ கோபத்துல அவனை கத்த அவன் என்ன சிரிச்சுட்டே அவன் மொபைல்ல ஒரு வீடியோ பிளே பண்ணி காட்டுறான். நைட்டு நமக்குள்ள நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இனி நீ என்ன மீறி எதுவுமே பண்ண முடியாது, என்னோட திட்டம் முடியற வரைக்கும் நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், இல்லைன்னா இந்த வீடியோவை ஒண்ணு உயிரோட திரும்பி வந்தா தீரக்கு அனுப்பிச்சு வைப்பேன், இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கம்பி என்ன போலாங்கிறான். இங்க அப்படியே காட்டுக்குள்ள ஹீரோயினையும் காட்டுறாங்க. நேற்றுக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாங்களா, இப்போ அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஹீரோ தான் முதல்ல கண்ணு முழிக்கிறான். அவன் அப்படியே பக்கத்துல இருக்கிற ஹீரோயினை பாத்துட்டு இருக்க லைட்டா கண்ணு முழிக்கிற ஹீரோயின் அவளை பக்கத்துல ஹீரோ பார்த்துட்டு பதட்டமா எழுந்துச்சு எங்கேயோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சங்கட்டமா நிக்கவும் இவன் சிரிச்சுட்டே அவ பக்கத்துல வந்து என்ன பிரியா ரொம்ப பசிக்குது இல்ல, நான் ஏதாவது சாப்பிடுற கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன்னு காதுகிட்ட வந்து பேசிட்டு போறான். ஹீரோயினை தேடி வந்த டீம் கடைசியா ஹீரோயின் ஒரு டிராப்ல மாட்டி இருந்திருப்பாள்ல அந்த இடம் வரைக்கும் ரீச் ஆயிடுறாங்க. ஹீரோனை காப்பாத்துறக்கா ஹீரோ அந்த டிராப் எல்லாம் அத்தி விட்டுருப்பான்ல. இந்த சேதாரத்தெல்லாம் பார்க்கும் போது இதுல ஏதோ ஒரு விலங்கு மாட்டி இருந்திருக்க மாட்டிருக்கு, அது தப்பிச்சு ஓடி இருக்குமோ அப்படின்னு இவங்க சந்தேகப்பட இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இல்ல பக்கத்துல பாருங்க, இதெல்லாம் அனிமலோட கால் தடங்கள் இல்ல மனுஷங்களோட கால் தடம், உன்னை கூட இருக்கிறவங்களாம் அப்ப கண்டிப்பா இது தீரக் பிரியாவோட கால் தடமா தான் இருக்கும், அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கணும். அவங்க எல்லாம் உற்சாகமா தேட ஆரம்பிக்க இன்ஸ்பெக்டருக்கு தான் இவங்களை பக்கத்துல வச்சுட்டு நம்மளால தீரக்க க்ளோஸ் பண்ண முடியாதாட்டு இருக்கு. கொஞ்சம் இவங்களை டைவர்ட் பண்ணி விடலான்னு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடிட்டு இருந்தோம்னா தீரக்கையும் பிரியாவையும் சீக்கிரம் ரீச் பண்ண முடியாது. உங்க டீம் தனியா தேடுங்க, போலீஸ் டீம் தனியா தேட்டுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் காட்டுக்குள்ள பிரிஞ்சிடுறாங்க. இங்க அந்த ஹட்ல ஹீரோயின் என்னடா சாப்பாடு தேடி போன ஹீரோ இன்னும் காணும்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆனா நல்ல வேலையா ஹீரோ ஒரு வாழைக்கொலையோட ரிட்டர்ன் ஆயிடுறான். பாருங்க காட்டுக்குள்ள யாரோ வாழைத்தோப்புலாம் வச்சிருக்காங்களாட்டு இருக்கு. சாப்பிடலாமா பிரியா? எனக்கு என்னமோ இப்ப நிதானமா இங்க உட்காந்து சாப்பிடணும்னு தோணல, வாங்க முதல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாங்கிறா. ஏன் இன்னும் பயமா இருக்கா உங்களுக்கு? நம்ம பயப்படாம என்ன பண்றது, நம்ம உடனடியா வீட்டுக்கு போகணுங்கிறா. ஏன் என்னாச்சு, யாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு வேணும்னே நக்கலா கேட்க அவ அவனை பார்த்து முறைக்கவும் சரி சொல்லுங்க ஏன் வீட்டுக்கு சீக்கிரம் போகணுங்கிறீங்க, நான் நந்துவை பாக்கணும். ஏன் நந்துக்கு என்னாச்சு? இவ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நான் சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல, நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீனா அந்த ஹோட்டலுக்கு ஏன் இவள கூப்பிட்டுட்டாங்கிற விஷயத்த சொல்றா. நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. டீனா இங்க வந்து ஒரு மாசம் தான் இருக்கு, யுதிக்கும் அவளுக்கும் இடையில பெருசா எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் உங்க பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கணும்? இருந்தாலும் நான் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அதே சமயம் டீனா பாக்குறதுக்கு செல்ஃபிஷா இருந்தாலும் அவளோட அக்கா பையனை காயப்படுத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு கொடூரமான ஆள்லாம் கிடையாது. நீ ரிலாக்ஸ்டாரு, நம்ம சாப்பிடலாங்கிறான். அவ சாப்பிடலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவசரமா மறுக்க அப்ப நேத்திக்கு தண்ணி கொடுத்த மாதிரியே கொடுத்துட வேண்டியதானே. இவன் வாழைப்பழத்தை பிச்சு அவள் கூட்டி உள்ளான்னு போக இவ வேண்டான்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிப்பாளா. பதிலுக்கு ஹீரோவும் அவளோட கைய பிடிக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ஹீரோனால இப்ப கைய அவன்ட்டு இருந்து விலைக்கு எடுக்கவும் முடியல, ஏன்னா கைய அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவனாச்சும் எடுப்பான்னு பார்த்தாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி அவளை பாத்துட்டு இருக்க, அவளும் அவனையே பாத்துட்டு இருக்க. இவன் பக்கத்துல நெருங்கி வர ஹீரோயின் கிட்ட எந்த அப்போஸும் வராதனால இவன் கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணி முடிச்சுட்டு இவன் ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒன்னு சொல்றதுக்கு வருவானா. ஹீரோயினும் ஆமா நீங்க ஏன் கிஸ் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனை பாத்துட்டு இருக்கா. அவனும் பிரியா அப்படின்னு ஏதோ லவ் பண்றேன் இல்ல அவன் மேல அன்பு இருக்குன்னு சொல்ல ட்ரை பண்றானாட்டு இருக்கு. அதுக்குன்னு ஹட்டுக்கு வெளியில யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்கவும் இவங்க அதிர்ச்சியா திரும்பி பார்த்தா யுதியோட ஆட்கள் இவங்களை நெருங்கிட்டாங்க. இதுக்கு மேல இருக்கிறது இங்க ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்க அவசரமா அந்த ஹட்ல இருந்து ஓட ஆரம்பிக்க யுதியோட ஆட்களும் இவங்களை ஃபாலோ பண்ணி சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷூட்டிங் சவுண்டு முதல்ல போலீஸுக்கு தான் கேக்குது. அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது யுதியோட ஆட்கள் தான் அப்படின்னு. இவர் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. நீலனோட டீமுக்கு லேட்டா தான் இந்த ஷூட்டிங் சவுண்ட் கேக்குது. அவங்களும் ஏதோ யாருக்கும் என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்னன்னா கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் எங்க ஒளிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்லயே போய்
போய் நின்னுட்டான். சுத்தில இப்ப யாரு இல்ல, இவங்களை ஷூட் பண்ணிட வேண்டியதானு அவன் கண்ணை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க ரேயானும் ஃபார்ம் அங்க வந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்றீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் அசால்ட்டா திரும்பி நம்ம தேட வந்தவங்களே நான் இதுக்கு கொல்ல போறேன், பின்னாடி துரத்திட்டு வர ஆட்களுக்கு தான் நான் எய்ம் பண்ணேங்கிறான். நீலன் முத வேலையா பாசும் டீச்சரும் கிடைச்சிட்டாங்கன்னு ஆனி கால் பண்ணி சொல்ல வீட்டு வாசல்ல பசங்க 3 பேரும் அவங்க 2 பேருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வரவும் நந்து ஓடி போய் அவங்க அப்பாவையும் ஹீரோயினையும் மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறான். பாக்கும்போது நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவங்க தெரியறாங்க. சரி ரேயானும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவனோட ஃபார்ம் ரிட்டர்ன் ஆக அவன் பின்னாடியே ஃபார்ம் வந்துட்டு இருக்கா. இன்னொரு ஓரமா டீனாக்கு போக்கஸ் வைக்கிறாங்க. பாவம் அவ நினைச்ச மாதிரி ஹீரோவையும் அடைய முடியல. இந்த யுத்தியை நம்பி இப்படி ஏமாந்தும் போயிட்டோமேனு அவளோட கோபம் ஆத்திரம் எல்லாமே ஹீரோயின் பக்கமா தான் திரும்பிட்டு இருக்கு. ரேயான் அவனோட ஃபார்ம் ரிட்டர்ன் ஆகும்போதே கண்ணை தொடச்சிட்டே இருக்க ஃபாவலோட கர்ச்சீஃபை கொடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு புரியுது நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு, ஏன்னா நானும் இப்படி ஒரு நாள் சோகமா இருந்திருக்கேங்கிறா. யாரு நானா இப்ப சோகமா இருக்கேன்? ஆமா அதனாலதான் அழுகிறீங்க. நான் எங்க அழுகிறேன்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்க நீங்க சோகத்துல இருக்கும் போது இப்படி சிரிச்சு என்ன ஏமாத்த வேண்டாம். நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தவங்க கூட சந்தோஷமா இருக்கிறது பார்க்கும் போது நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்காங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஹர்ட்டிங்கா தானே இருக்கும். எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சுங்கிறா. அவனை இன்னும் சவுண்டா சிரிச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய தத்துவம் பேசும்போது கூட நீ கியூட்டா தான் இருக்க, ஆனா நீ தத்துவம் சொல்றதுக்கான நேரம் தான் இது இல்ல, ஏன்னா நான் அழுகல கண்ணுல தான் தூசி விழுந்திருக்குன்னு சொல்லவும் அப்ப இத முதலே நீங்க சொல்லி இருந்திருக்கலாம்ல, நான் தேவையில்லாம எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிருக்க போறேன்னு அவ கோபப்பட பாருங்க இப்ப கூட நீங்க கியூட்டா தான் இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கான பதில் நான் இன்னும் தெரியல, ஆனா அந்த கேள்வியை நீங்க ஏன் கேட்டீங்கிறது இப்பதான் லைட்டா புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லவும் அப்ப நம்ம இவனை லவ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சான்னு அவ ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்க அப்ப ஹீரோயின் அங்க வந்துடுறா. என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க 2 பேரும் ரிஸ்க் எடுத்து காட்டுக்குள்ள வந்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறா. அதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், இனிமேலாச்சும் பாதுகாப்பாரு, எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. ஆமாம் உன்னையும் தீரக்கையும் கொலை பண்ண வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுதா உனக்குங்க? நான் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி அவளோட அண்ணனை பத்தி சொல்றதுன்னு என்னால இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியல, அதான் போலீஸ் கிட்ட சொல்லிருக்கோம்ல, அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கங்கிறா. இவ இப்படி மலப்பலா பேசுறது ரேயானுக்கு மட்டும் சந்தேகத்தை வர வைக்குது. சரி அப்புறமா தனியா பேசிக்கலாம்னு அவன் விட்டுறான். இங்க ஹீரோட வீட்டுல ஹீரோயின் டீனா கிட்ட ஏன் நந்துவை வச்சு என்னையும் யுத்தியும் மீட் பண்ண வச்சீங்க, என் பேரை டேமேஜ் பண்ணணுங்கிறதான உங்க பிளான், ஒருத்தருக்கு நீங்க கெட்ட பேர் வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது திரும்ப உங்களுக்கு தான் வந்து சேரும், உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சரியா ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆனா அடுத்த முறை என்ன ஏதாச்சும் இந்த மாதிரி பொம்பளை சிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதாரத்தோட கொண்டு போய் உங்களை தீரக்கு முன்னாடி நிப்பாட்டுவேங்கிறா. ஒருத்தருக்கு நம்ம தீங்கு நினைச்சோம்னா அது திரும்ப நமக்கே நடக்கும்னு ஹீரோயின் சொன்ன அந்த தத்துவம் டீனா விஷயத்துலதான் உண்மையிலேயே நடந்துச்சு. சோ அவளுக்கு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. ரேயான் ஃபாவை கொண்டு போய் அவளோட வீட்டுல விட யுதி தன் தங்கச்சிக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானாட்டிருக்கு. எங்கம்மா போன 2 நாளா இவ நடந்ததெல்லாம் சொல்லவும் நம்ம பிளானுக்கு எதிரிகள் வெளியில இருந்தெல்லாம் வர வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு நம்ம தங்கச்சி உருவத்துலன்னு அவனோட ஆட்களை 2 பேரை கூப்பிட்டு இனிமே என்னோட தங்கச்சி ரூம் வாசல்ல நீங்க 2 பேரும் நிக்கிறீங்க, அவ இந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. என்னன்னா என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்றியா? ஆமா அந்த ரேயான் கூட தீரக் கூட சேராத, அவங்கள சுத்தி ஆபத்து இருக்கு, அது உனக்கும் பாதிப்பாகும்னு சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணனா உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, இனிமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, இதுதான் என்னோட ஃபைனல் முடிவுன்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹால்ல உட்காந்து அவனோட காயத்தை கிளீன் பண்ணிட்டு கட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பானா. அப்ப அங்க வர ஹீரோயின் எடுத்துட்டு கொடுங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு அவன் பக்கத்துல உட்கார இந்த காயம் இவ்வளவு பெருசா ஆனதுக்கு காரணமே நீங்க தானே, இப்ப கட்டு போடுறேன்னு ஏதாச்சும் என் காயத்துக்கு டேமேஜ் ஆனிச்சு அப்புறம் லைஃப் லாங் என்ன நீங்க தான் பொறுப்பேத்துக்கணுங்கிறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும், இவன் எந்த மீனிங்ல இதை சொல்றான்னு. ஹீரோவும் அந்த வார்த்தையை விட்டுட்டு அவ என்ன ரெஸ்பான்ஸ் பண்றான்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றேனே தெரியல, அதனால சரி நான் கட்டு போட்டு விடுறேன்னு அவ கட்டு போட்டு விடுறதுல கவனமாக ஹீரோ அப்படியே ஒரு காதல் பார்வையோட அவளையே பாத்துட்டு இருக்கான். அந்நேரத்துல அங்க வர நந்துவோட கண்ணுல இது பட்டுருது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஆனா என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ ஏமா அந்த மாதிரி ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். சோ அவங்க அப்பாவை தேடி உள்ள போகாம வாசலே கை கட்டி சோகமா நின்னுட்டு இருக்கவும் டீனாவும் மியாவும் அங்க வராங்க. ஏன் இந்த பையன் இப்படி நிக்கிறான்னு அவங்க ஹால்ல எட்டி பார்க்க அங்க நடக்கிற சம்பவமும் பையனோட மூஞ்சி போற போக்கையும் பார்த்தா இவனுக்கு அவங்க 2 பேரும் சேர்றது பிடிக்கலையாட்டு இருக்கே, சரி கல்லு போட்டு பாப்போம்னு மியா இருந்துட்டு பாசுக்கும் டீச்சருக்கு இடையில ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு முதல்லயே நான் சந்தேகப்பட்டேன். இந்த 2 நாள் அவங்க காட்டுக்குள்ள இருந்த தனிமை அவங்களை இன்னுமே நெருக்கமாக்கி இருக்கு, ஒருவேளை 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு அவ டீனா கிட்ட பேசுற மாதிரியே நந்துவோட முகத்தை பார்க்க நீங்க என்னோட டீச்சரை பத்தி தப்பா பேசாதீங்க, டீச்சர் எப்பவுமே எங்க அப்பாவை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எங்க அம்மாவோட இடத்த திருடணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க, ஏன்னா அவங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க, அவங்க எனக்கு எப்படி நல்ல ஃப்ரெண்டோ அதே மாதிரி அப்பாவுக்கும் ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு பையன் இப்பவும் நம்பிக்கையா தான் பேசுறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயினை பார்க்கக்காக ரேயான் வரான். நேத்துக்கு நீ ஃபா கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி இருந்துச்சு, உன்னை தீரக்கையும் துரத்திட்டு வந்த ஆட்கள் யாருன்னு உனக்கு தெரியும்லங்க, அவ்வளவு ஆமாம் அப்படின்ட்டு யுதி பண்ண வேலையெல்லாம் சொல்லவும் இது தெரிஞ்ச ஃபா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுவா, சரி நான் வேற வகையில இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு பாக்குறேங்கிறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு ஃபார்முக்குள்ள ரிட்டர்ன் ஆக சமயம் வாசல்ல ஹீரோன்ட்டு என்ன பிரியா இவ்ளோ டீப்பா உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒன்னு பேசிட்டு வர மாதிரி இருக்கு, அது எங்களுக்குள்ளான பிரைவசினா இதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும், இதுல என்ன பிரைவசி இருக்கு, உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு பணம் வேணும், அதரே என்கிட்ட கேட்டிருப்பீங்க, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க நான் தரேங்கிறான். இந்த
இந்த முறை உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் கேக்குறான். ஆனா அவன் கேட்ட நேரம் தான் சரியில்லை. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. என் கடனை எப்படி அடைக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி நீங்க இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை வச்சுட்டு என்னோட எமோஷன்ஸ் கூட மட்டும் விளையாடுறாதீங்க அப்படின்னு அவங்க வந்து கோச்சிட்டு போக, இவன் பின்னாடியே வந்து நானும் உங்களை தப்பான நோக்கத்தோட இது வரைக்கும் அப்ரோச் பண்ணதே இல்ல. நீங்க இந்த ரேயான் கூட பேசுறதா எனக்கு பிடிக்கல. இனிமே நீங்க அவனை சந்திக்காதீங்க. நீங்க சொல்றதுல நான் இது கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். நீங்க ஜஸ்ட் என்னோட பாஸ் தான். நீங்க கீ கொடுத்து ஆடுற பொம்மை இல்லங்க. பிரியா, இன்னமும் நம்ம 2 பேர் கடையில பாஸ் எம்ப்ளாய்ங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எப்பவோ பிரேக் ஆயிடுச்சு. இப்ப நமக்குள்ள இருக்குது அப்படின்னு அவன் ஏதோ ஸ்டார்ட் பண்ண வர, இவ கோவத்துல இருக்கனால அவன் சொல்றத கேட்க விரும்பல. அதுவும் இவன் அதிகாரம் பண்றது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உங்கள்ட்ட பேசுறக்கே விரும்பல அப்படின்ட்டு அவங்க வந்து நகர்ந்து போக பார்க்க, இவன் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான் இந்த காட்சி நந்துவோட கண்ணுல பட்டுருது. அவன் வந்துட்டு, டீச்சர் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கிறான். ஹீரோனா அப்பதான் பதட்டத்தோட நந்து கிட்ட வந்து, நந்து நீ பார்த்தது அப்படின்னு அவ ஏதோ சொல்ல வர, நான் எல்லாமே பாத்துட்டேன் டீச்சர், உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, ஒரு ஃப்ரெண்டா எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கிறான். இந்த சம்பவத்தை அப்படியே போய் மியா டீனா கிட்ட சொல்ல, டீனாவும் அங்க வந்துடுறா. நந்து நான் தான் முதல்லயே உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த டீச்சர் சரியில்லை, உங்க அம்மாவோட இடத்தை திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு. பாரு அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு டீனாவும் மியாவும் மாறி மாறி ஹீரோனை பத்தி தப்பா பேச, பாவம் ஹீரோயின் ஒரு குற்றவாளியா நந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கா. ஹீரோனை ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, பிரியா பத்தி தப்பா பேசுறதுக்கான அதிகாரம் இங்க யாருக்குமே இல்ல. பிரியா எனக்கு யாருன்னா அப்படின்னு ஏதோ சொல்ல வருவானா, ஆனா ஹீரோன் அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. ஏன்னா மேற்கொண்டு நந்துவேன் கோவப்படுத்தணும்னு அவளுக்கு விருப்பம் இல்ல. சொல்லுங்க அவ உங்களுக்கு யாருன்னு இந்த டீனாவும் கத்த, நந்துவும் அப்பா என்ன சொல்ல போறாரோன்னு ஒரு மாதிரி பயத்தோட தான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோன் வந்துட்டு நான் இங்க இருந்து போயிடுறேங்கிறா. ஆனா ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு நீ போக கூடாது அப்படின்னு அவளை ஸ்டாப் பண்ண பாக்க, நந்து இருந்துட்டு அப்ப நான் இங்க இருந்து போறேன், டீனா ஆண்டி என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கிறான். வேண்டாம் நந்து, நீ எனக்காக உங்க அப்பா பிரிஞ்சு இருக்க வேண்டாம், நானே போயிடுறேன்னு இவ ஹீரோட கையை உதறி விட்டு அந்த ஃபார்ம்ல இருந்து மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுறா. ஆனி இருந்துட்டு நந்து கிட்ட போய் ஏதாச்சும் பேசி புரிய வைக்கலான்னு, டேய் நீ நினைக்கிற மாதிரி டீச்சர் கெட்டவங்க கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நம்ம எல்லார் மேலயுமே அக்கறை இருக்கு, டீச்சரை நீ மிஸ் பண்றதானங்க. இல்ல நான் யாரையும் மிஸ் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லும் போதே அழுக ஆரம்பிக்க, நீ கண்டிப்பா டீச்சரை மிஸ் பண்றதா, உனக்கு டீச்சரை பிடிச்சிருக்கு தானே, நம்ம வேணா போய் காலையிலேயே அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடலாமாங்க. அவன் வேண்டாம் நான் யாரையும் மிஸ் பண்ணல, நீ முதல்ல என்ன தொந்தரவு பண்ணாத ஆனின்னு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சானா. இருந்தாலும் கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா வந்துட்டு இருக்கு பயலுக்கு. டீச்சரா மட்டும் எப்போ அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ வீட்டுல அவ எப்போ மாதிரி அவளோட வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க. ரேயான் வந்து, என்ன பிரியா ஏன் வேலையை விட்டு வந்த, என்னாச்சு என்ன இதுன்னு கேட்க, சாரி எனக்கு இப்போதைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, நீங்க எதுவும் யுதியோட ஆட்களை பத்தி விசாரிச்சு பாத்தீங்களா, அவங்க எதுக்கு தீரக்க கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, எனக்காக ஒண்ணும் இந்த தாக்குதல் நடக்கிற மாதிரி இல்ல, வேற ஏதோ அவங்க பெருசா எய்ம் பண்ற மாதிரி இருக்குங்க, நீ சொல்ற ஆங்கிள் தான் பிரியா நானும் விசாரிச்சுட்டு இருக்கேன், உங்ககிட்ட சில டீடைல்ஸ் கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ரேயான் தண்ணி குடிக்க போவானா. அப்ப அவனோட கிளாஸ் கையில இருந்து நழுவி விழுந்துருது. தண்ணி எல்லாம் அவன் மேல கொட்டிடுமா. இவ ஒரு துணி எடுத்துட்டு வந்து அந்த தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கவும், காலங்காத்தாலேயே ஹீரோனை பார்க்க வந்த ஹீரோட கண்ணுல இது பட்டுருது. என் பிரியா அவசர அவசரமா என் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தது இதுக்காக தானா, இனிமேல உங்களை என்னால தனியா விட முடியாது, என்னாலும் பாத்துக்கலாம், நீங்க ஏன் கூட வாங்கன்னு அவ கையை பிடிச்சி இழுக்க, ஏதோ பாசமா வந்து பேசிண்டா கூட இவ மனசுல என்ன இருக்கு, ஏன் இப்ப இவன் கூட திரும்பி வரக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லி இருந்திருப்பா. ஆனா எப்பவுமே இவன் அவனோட நல்ல சைட காட்டுறதை விட கெட்ட சைட தான் அதிகமா காட்டுறான். ஹீரோன் அவன் கையை உதறி விட்டுட்டு, நான் உங்க கூட எதுக்கு வரணும், நீங்க எனக்கு யாருங்கிறான். பிரியா நம்ம 2 பேருக்குள்ள நடந்ததெல்லாம் அப்படின்னு அவன் கிஸ் மேட்டரை பத்தி பேசுறான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க ஏதோ நமக்குள்ள நடந்த சில தவறுதலான விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டன்டா எடுத்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ கொடுக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்களும் எனக்கு யாரும் கிடையாது, இங்க இருந்து போலாம், இது என்னோட லைஃப், நான் வாழ்ந்துக்கிறேங்கிறா. அவ்வளவுதான் ஹீரோக்கு மனசுடைஞ்சு போயிடுது. அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் அவ்வளவு தூரம் ஹார்ஷா பேசினதுக்கு அப்புறமா ஹீரோனுக்குமே கஷ்டமா இருக்கும். அவளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ரேயான் இருந்துட்டு, பிரியா உனக்கு தீரக்க பிடிச்சிருக்கு தானே, அப்புறமே ஏன் இப்படி எல்லாம் வார்த்தைகளை விட்ட, உன் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொல்லலாம்லங்க. இவன் நந்துக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் கடைசியா நந்து ஹீரோன் கிட்ட நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னு கோபப்பட்டிருப்பான்ல, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, இது நானும் தீரக்கும் சேர்ற சாதாரண காதல் கதை கிடையாது, அதுலயும் இந்த கதைக்கு ஹாப்பி எண்டிங் பாசிபிளே இல்லங்கிறப்போ நான் பேக் ஸ்டெப் எடுத்துக்கிறதா நல்லதுங்கிறா. பாவங்க ஹீரோ வீட்டுக்கு வந்ததுல இருந்து ட்ரிங்க்ஸ் பண்றான் பண்ணிட்டே இருக்கான். மொத்தமா ஹீரோனோட நினைவுகள்லாம் அவனோட மைண்ட்ல இருந்து காணாம போற அளவுக்கு குடிச்சிட்டே இருக்கான். ஆனா அவளை மறக்கவும் முடியல, தூக்கமும் வரல. நெக்ஸ்ட் டே ரேயான் ஃபாக் கால் பண்ணி, நீ எங்க இருக்க, ஏன் என்ன தேடி வரலங்க, அவர் இருந்துட்டு என்னோட அண்ணன் என்னோட பாதுகாப்புக்காக என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காருன்னு சொல்ல, உன் நல்லதுக்கு தான் பண்ணிருக்காரு, நீ அங்கேயே இரு, அதான் உனக்கு சேஃப்னு சொல்ல, எங்க அண்ணன் என் மேல உள்ள அக்கறையில மட்டும் இதை பண்ண மாதிரி இல்ல, அவர் வேற ஏதோ எனக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்காரு, நான் இங்க தப்பிச்சு வந்துட்டுமாங்க. வேண்டாம், அவர் உனக்கு நல்லதுன்னு பண்ண ஏற்பாடு உனக்கு நல்லதுக்காக தான் இருக்கும், நீ அங்கேயே இருந்துட்டு. இவன் ஹீரோனை தேடி திரும்ப வந்துடுறான். பிரியா எனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வரான். அது யாரோட வீடுனா, முன்ன முகமுடிக்காரங்களை தோட்டத்துல பார்த்ததா ஹீரோ கிட்ட வந்து ஒரு வேலைக்காரன் சொல்லி இருந்திருப்பான். அப்புறம் போலீஸ் வந்தப்ப கூட அந்த வேலைக்காரன் மறைஞ்சு போயிருந்திருப்பான்ல, அவனோட வீடுதான். அவனதான் ரேயான் கண்டுபிடிச்சிருந்திருக்கான். இப்ப அவங்க கிட்ட போய் ஏன் அப்படி போய் சொல்லி அந்த பிரச்சனையில தீரக்க மாட்டி வைக்கணும்னு பார்த்தாங்க. அவன் இருந்துட்டு, சாரி நான் யுதி மேல உள்ள பயத்துலதான் அவன் சொன்னபடி அப்படியே கேட்டு செஞ்சேன், பாஸுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல
நினைக்கவே இல்லைன்னு அவன் ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுக்கவும் ஹீரோயின் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பைக்ல வர 2 பேரு வேலைக்காரனா ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவன் சம்பவம் நடந்த இடத்துல செத்துறான். அதே சமயம் யுதி டீனா கால் பண்ணி நீ நந்துவை கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்கிறான். அவன் முடியாது, ஏற்கனவே உன்னை நம்பி ஒரு முறை நான் தீரக்க ஆபத்துக்குள்ளாக்கிட்டேன். அடுத்து நந்துவை என்ன பண்ண போறாங்க, உன்னையும் நந்துவையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்ப தீரக்கு அவன் நான் கேட்கறத கொடுத்துட்டு அவனையும் கூட நான் உயிரோட உங்ககிட்டயே திருப்பி அனுப்பிச்சிடுறேன். நீ சொல்றது நான் எப்படி நம்புறது? இங்க பாரு டீனா, நீ எப்படி முழுசா கெட்டவே கிடையாதோ அதே மாதிரி நானும் கொஞ்சம் நல்லவன் தான். என்னை தேடி வந்துருங்க. ஏற்கனவே ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கான். நந்துக்கும் ரூம்லயே அடைஞ்சு கிடக்குது ஒரு மாதிரி இருக்குமா. இந்த டீனா அவன்கிட்ட போய் நம்ம பார்க்குக்கு போலாமான்னு கூப்பிடுறா. அவன் முதல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவான். ஆனா பார்க்ல விளையாடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு ஆசை காட்டி அவனை பார்க்கு கூட்டிட்டு வந்துடுறா. ஆனா பார்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, யுதியோட அசிஸ்டன்ட் டீனா கூட சேர்ந்து ஹீரோ கால் பண்ணி என்ன யாரோ கடத்திட்டாங்கன்னு அவ அழுக ஆரம்பிக்க, போதையில இருக்கிற ஹீரோ இருந்துட்டு என்னாச்சு, எங்க போனீங்க, நந்து எதுக்கு உன் கூட இருக்கான்னு அவன் டென்ஷன் ஆக ஆரம்பிக்க, இந்த அசிஸ்டன்ட் இருந்துட்டு உனக்கு டீனாவும் உன் பையனும் வேணும்னா உன்னோட ஃபார்மோட பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, பையனை காப்பாத்துறதுதான் முக்கியம்னு இவனும் பத்திரத்தை எடுத்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே டீனாவும் நந்துவும் பாதுகாப்பா ஃபார்முக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கிளம்பி போகும்போதே நீலன் கிட்ட அவன் எங்க எதுக்கு போறேங்கிறத சொல்லிட்டு போயிருந்திருப்பானாட்டிருக்கு. இவங்க 2 பேரும் பாதுகாப்பா வந்து நிக்கவும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? இல்லையே, நான் ஆன்டி கூட பார்க்குக்கு தான் போயிட்டு வரேன்னு அவன் சொல்லவும், அப்ப பாச ஏமாத்தி யாரோ பிரச்சனையில சிக்க வைக்க பாத்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடுது. டீனா மேல சந்தேகம் வரல, ஏன்னா அவ தான் பாதுகாப்பா நந்துவை கூட்டிட்டு வந்துட்டால. ஃபார்மோட பத்திரத்தோட யுதிய பார்க்க வந்த ஹீரோக்கும் இப்பதான் புரிய வருது இவனுங்க சூழ்ச்சி செஞ்சு தன்னை இங்க வர வச்சிருக்கதா. அங்க தப்பிக்கலான்னு பார்த்தா அவனுங்க அடிச்சு நோக்கி ஹீரோ உட்கார வச்சு மொத்த ஃபார்மையும் யுதி பேர்ல மாத்தி அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட சொல்ல அவன் முடியாதுன்னு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டரும் கூட தான் இருப்பாரு. அவருக்கு இத்தனை நாளா ஏதோ இந்த யுதி நிலத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. ஆனா அந்த நிலத்துல வேற ஏதோ வேல்யூபிளான திங் இருக்குன்னு தெரிய வரவும் அவனுக்கு பெருசா ஏதோ ஒரு ஷேர இது கிட்ட இருந்து கேட்க, நான் 5 வருஷமா இதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கு அப்புறமா என்னால யாருக்கும் எந்த ஷேரும் கொடுக்க முடியாதுன்னு இன்ஸ்பெக்டரையும் கொண்டுறான். ஹீரோ திரும்பவும் காணாம போன விஷயத்த நீலன் கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோனும் ரேயானை கூப்பிட்டுட்டு ஹீரோட ஃபார்முக்கு வந்தா இந்த டீனா ரொம்பவுமே பதட்டமாயிர, இனிமே இங்க இருந்தோம்னா மாட்டிடுவோன்னு அவசர அவசரமா அவளோட பெட்டி படிக்கலாம் எடுத்து ஊரை விட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்க. ரேயான் அவளை சந்தேகமா பார்த்துட்டு வீடு ஃபுல்லா இந்த வீட்டோட பாஸ் காணும்னு தொலாவிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கம். ஆனா நீங்க மட்டும் ஏன் உங்க அக்கா புருஷனை தனியா விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் யுதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க? அவ இல்லைன்னு பதட்டமா பதில் சொல்லவுமே உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஹீரோட வீட்டு வேலைக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு டீனாக்கு ஒரு செக் மேட் வச்சிடுறாங்க. அடுத்து ரேயான் ஹீரோனை கூட்டிட்டு ஃபாவை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கான். அது எப்படி இந்த டீனா தான் தீர காணாம போனதுக்கு காரணம் நீங்க கண்டுபிடிச்சீங்க? பிரியா, எனக்கு காலையில ஒரு டிடெக்டிவ் மூலமா கிடைச்ச ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். தீரக்கோட ஃபார்ம்லயும் என்னோட ஃபார்ம்ல ஒரு பாட்லயும் கோல்டு இருக்கு. அந்த கோல்டுக்கு ஆசைப்பட்டுதான் தொடர்ந்து என்கிட்ட யுதி நிலத்தை வித்தரையான்னு கேட்டிட்டு இருந்தான். அதே கோல்டுக்காக தான் தீரக்கையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான். தீரக்கு நடந்த கொலை முயற்சியில தான் அவரோட வைஃப் பிரிம் இறந்து போயிட்டாங்க. நம்மளுக்கு உதவி செய்யற மாதிரியே ஒரு இன்ஸ்பெக்டர் எப்போ நம்ம கூடயே இருப்பார்ல, அவர் யுதியோட ஆளு. இது வரைக்கும் யுதி பண்ண தப்பெல்லாம் அவர் தான் ஆதாரமே இல்லாம மூடி மறைச்சிருந்திருக்காரு அப்படின்னு இவன் கதையெல்லாம் சொல்லி முடிக்கணும். இவங்க ஃபாவையும் மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஃபா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல, எங்க அண்ணன் வட்டி கூட்டு பொழைக்கிறாள்னு தான் நான் நினைச்சேன். இப்ப தீரக்கும் எங்க அண்ணனும் எங்க இருப்பாங்கன்னு தெரியல. மேபி என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த அடியாட்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும்னு அவ கை காட்ட, ரேயான் அவனுங்களை அடிக்கிற அடியிலேயே அவனுங்க யுதி எங்க இருக்கான்னு சொல்லிடுறானுங்க. ஃபா போலீஸ் டீமை கூட்டிட்டு வரக்காக அவ ஒரு பக்கம் போயிடுறா. ஹீரோனும் ரேயானும் மட்டும் அவனுங்க சொன்ன இடத்துக்கு வர, இங்க ஹீரோவை கையெழுத்து போடுறியா உன்னை கொல்லட்டுமான்னு யுதி மிரட்டிட்டு இருக்க. ரேயான் அவனை கண்ணை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒழுங்கு மரியாதையை தீரக்க விட்டுருன்னு. ஹீரோயின் கையில துப்பாக்கி இல்லாதனால அவ ஈஸியா யுதியோட அசிஸ்டன்ட் கிட்ட மாட்டிடுறான். ரேயான் துப்பாக்கி கீழே போலனா பிரியாவை கொண்டு வந்து சொல்ல, ரேயானுக்கு ஹீரோவை காப்பாத்துறதை விட பிரியாவை காப்பாத்துறது முக்கியமா படுறதுனால அவன் துப்பாக்கியை கீழே போட அவனையும் சில ஆட்கள் லாக் பண்ணிடுறாங்க. யுதியா சிரிச்சுட்டே, நல்ல வேலை எல்லாரும் ஒரே இடத்துல வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்க, முதல்ல தீரக்குல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன்னு அவன் ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பானா. எங்க அவன் ஷூட் பண்ணிடுவானோன்னு ஹீரோனுக்கும் ரேயானுக்கும் பயமா இருக்கு. அவன் கரெக்டா ட்ரிகரை பிரஸ் பண்ண போற சமயத்துல ஹீரோன் அவனை புடிச்சு வச்சிருக்கிற பிடியில இருந்து தப்பிச்சு வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்க குண்டு ஹீரோனுக்கு பட்டுறது. நல்ல வேலையா அந்த ஊருக்குள்ளே ஏதோ நல்ல போலீஸும் இருந்திருக்காங்க. அவங்களும் யுத்தியோட ஆட்களை மொத்தமா சுத்தி வளைச்சிடுறாங்க. குண்டடிப்பட்டிருக்க ஹீரோனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. விஷயம் தெரிஞ்சு ஃபார்ம்ல இருக்கிறவங்க நந்து கூட அங்க வந்துடுறான். அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னப்பா உன் மேல ரத்தமா இருக்கு, உனக்கு ரொம்ப வலிக்குதாங்க? இல்லடா நான் நல்லா தான் இருக்கேன், டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்மிட் ஆயிருக்கிற ரூமை காட்டவும், அப்பா டீச்சர் மேல நான் கோவமாலாம் இல்ல, அவங்க என்னோட ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு ஏமாற்றமா இருந்துச்சு, ஆனா எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும்பா, அவங்க வந்துருவாங்கல்ல திரும்பி அப்படின்னு பாவமா கேட்க ஹீரோவும் கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோனுக்கான ஆபரேஷன் முடிஞ்சு அவளோட வயித்துல இருந்து குண்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. மயக்கத்துல இருக்கிற அவளை பார்க்க போற ஹீரோ பக்கத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். இது வரைக்கும் நான் உங்களுக்காக ஒண்ணுமே பண்ணது இல்ல, உங்களை தொடர்ந்து வார்த்தைகளால காயப்படுத்த மட்டும் தான் செஞ்சிருக்கேன், உங்க உண்மையான அன்புக்கு நான் தகுதியே இல்லாதவன், ஒருவேளை ஃபியூச்சர்ல உங்க லைஃப்ல எனக்கு இடம் கொடுத்தீங்கன்னா என்னால உங்களை எந்த அளவுக்கு நேசிக்க முடியுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், எனக்காக நீங்க இப்படி மயக்கமா இருக்குது எனக்கு பிடிக்கல பிரியா, ப்ளீஸ் கண்ணு முழிச்சுக்கோங்கன்னு அவன் அவளோட கையை பிடிச்சு கதறிட்டு இருக்கான். அதுக்கான விஷயம் தெரிஞ்சு ஹீரோனோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்களா. இதுக்கு மேல அங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு
அப்படின்னு அவன் எழுந்துச்சு வெளியில போயிடுறான். இருந்தாலும் அப்பா அம்மாவும் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் போறாங்க. அப்பா அம்மாவோட கவனிப்புல ஹீரோனுக்கு 2 நாளே நல்லாவே நினைவு திரும்பிடுது. இப்ப கொஞ்சம் பெட்டரா கூட இருக்கா. அவளை பாக்குறதுக்காக ஃபார்ம்ல இருந்து ஆனி, நானி, நந்து கூட வந்திருக்காங்க. நந்துக்கு ஹீரோனை பார்க்கவும் சந்தோஷமாயிடுது. அவன் அவளோட கையெல்லாம் பாசமா புடிச்சுக்கிறான். ஆனா அந்த பாசத்துக்கு தான் இன்னும் என்ன டெஃபினிஷன் தெரியல. ஹீரோனுக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாருமே பார்த்துட்டு போறாங்க. ஹீரோ மட்டும் வர காணும். அவனை லைட்டா ஹீரோயின் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவனுமே யாருமே அங்க இல்லாத சமயத்துல வந்து ஹீரோனை எட்டி மட்டும் பார்த்துட்டு போயிடுறான். இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல யுத்திய காட்டுறாங்க. அவனை பாக்குறதுக்காக அவன் தங்கச்சி வரவும் அவன் திரும்பி உட்காந்துட்டு, நீ ஏமா இங்க வந்த, நீ போயிடு, உன் அண்ணன் எவ்வளவு மோசமானவன் நீ தெரிஞ்சிருந்திருப்பல்ல, எல்லாரையும் மாதிரி நீயும் என்ன கேவலமா பாக்குறதுக்கு தான் இங்க வந்தியாங்க, ஆனா அப்படியெல்லாம் இல்லன்னு அப்படின்னு அவ சொல்லவும், நீ இன்னுமா என்ன அண்ணன் கூப்பிடுறேன்னு அவளை இவன் திரும்பி பார்க்க, நீ எவ்வளவுதான் கொடூரமானவனா இருந்தாலும் உனக்குள்ள ஒரு அண்ணன் பாசம் இருக்குங்கிறத என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஊரே உன்னை கெட்டவன் சொல்லுது, அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கோ நீ ஒரு நல்ல அண்ணன்கிறதுலயும் உண்மை இருக்குன்னு அவளோட அண்ணனோட கைய புடிச்சுக்க அவனும் சாரிமான்னு சொல்லிட்டு அவ கைய பாசமா புடிச்சுக்கிறான். இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வீட்டுல அவனோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோட ஞாபகமா தான் இருக்கானா. அவகிட்ட போய் என்ன பேசுறது, லவ் பண்றேன்னு சொல்றதா? கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நந்துவோட அப்ரூவல் இல்லாம அவங்க நம்மளோட லவ் வேண்டான்னு தான் சொல்ல போறாங்க. அதுவும் இல்லாம இப்போ நான் லவ் பண்றேன்னு சொன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு இது வரைக்கும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோனோட கைக்கு அவளோட கர்ச்சீஃப் வச்சு கட்டு போட்டு இருந்திருப்பாள்ல, அந்த கர்ச்சீஃப் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே தான் அவனுக்கு பிரிமோட ஞாபகமும் வரும். சோ அந்த ஃபேமிலி போட்டோ, இந்த கர்ச்சீஃப் ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நந்து அங்க வந்து, அப்ப நீ டீச்சர் ஏன் இன்னும் பார்க்க போல, அவங்கள மிஸ் பண்றதானே? அவன் ஆமான்னு சொல்ல, அப்ப போய் பாருப்பா. இல்லடா பரவாயில்ல, டீச்சர் இப்படியே நிம்மதியா இருக்கட்டும். ஏன்பா நீ எனக்காக டீச்சரை பார்க்க போக மாட்டேங்கிறியா, இல்ல அம்மாக்காக பார்க்க போக மாட்டேங்கிறியா? நீ டீச்சர் அம்மா உங்க 3 பேர் அன்புக்குமே அப்பா தகுதி இல்லாதவன்டா. நான் இப்படியே தனிமையா இருக்கிறதா எனக்கு சரின்னு படுது. அப்ப டீச்சர் இல்லாம இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல, நீ அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துருங்கிறான். என்னடா சொல்ற? ஒருவேளை அன்னைக்கு அம்மா இருந்திருந்தா கூட உன்னை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை உனக்காக பணம் வச்சிருப்பாங்க. அதே தான் டீச்சரும் பண்ணிருக்காங்கன்னா அம்மா அளவுக்கு டீச்சரும் உன்னை நேசிக்கிறாங்க. இல்ல நந்து, பிரியா இங்க வந்து உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, தெரியலப்பா நீ கூட்டிட்டு வா, நான் அப்புறம் பாத்துக்கிறேங்கிறான். அட இந்த பையன் திடீர்னு ரொம்ப தெளிவாயிடுச்சுங்க. இருந்தாலும் ஹீரோ தெளிவாகல, அவனுக்கான டைம் எடுத்துட்டு தான் இருக்கான். இப்ப ஸ்டோரியில அப்படியே 1 month லேட்டர்னு போடுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கா. அவளையும் ஃபாவையும் ரேயான் அவனோட தோட்டத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்திருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் வந்து ரொம்ப நேரமா ஃபார்மை சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ரேயான் மட்டும் வர மாட்டேங்கிறான். என்னாச்சு இவருக்கு, நம்மள கூப்பிட்டுட்டு நம்மள பார்க்க வர மாட்டேங்கிறாரு. ஹீரோன் இருந்துட்டு, தெரியலப்பா ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னாரு, வெயிட் பண்ணி பாப்புங்கிறா. என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? ஒருவேளை பிரியாவை ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரேயான் வர வச்சிருப்பாரோ அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஃபா குழப்பிக்க ஹீரோன் அவளோட முகத்தை பார்த்துட்டே அவ போனுக்கு வர கால் அட்டன் பண்ணி பேசுறான். அங்கே இருங்க, நான் இப்போ உங்களை பார்க்க வரேன்னு. ஃபா என்ன யாரோ பாக்குறதுக்காக ஃபார்முக்கு வெளியில வெயிட் பண்றாங்க, நான் இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு ஃபாவை தனியா விட்டுட்டு இவ கிளம்பிடுறா. அப்புறமும் ஃபா ரொம்ப நேரமா ஃபார்ம்ல நிக்கிறா. ஆனா இந்த ரேயானை மட்டும் காணும். யாரோ பின்னாடி வந்து நிக்கவும், என்ன பிரியா வந்துட்டியான்னு சொல்லிட்டு இவ திரும்பி பார்த்தா அங்க ரேயான் ஒரு பூங்கத்தோட நின்னுட்டு இருக்கான். இந்த பூங்கத்து பிரியாக்காக தானே கொண்டு வந்தீங்க, வெயிட் பண்ணுங்க வந்துருவான்னு சொல்ல, உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியான்னு கேக்குறான். என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. நீ தானே ஃபா அன்னைக்கு என்கிட்ட சொன்ன நான் உனக்கு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்ல சொன்னல, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் உனதான் காதலிக்கிறேன். இவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. உண்மையாவா சொல்றீங்க? இவ்வளவு கியூட்டான பொண்ணுகிட்ட யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? ஐ லவ் யூ ஃபான்னு பூங்கொத்த அவ கையில கொடுக்க அவளும் சிரிச்சுட்டே வாங்கிக்கிறா. கடைசியில பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான் இருக்கு. ஏன் பிரியா நீ இதை என்கிட்ட முதல்லயே சொல்லங்க, அந்த சொன்னல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்தையும் கங்க்ராச்சுலேட் பண்றா. இப்போ உண்மையிலேயே அந்த ஃபார்முக்கு ஹீரோயினை தேடி ஒருத்தர் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் ஹீரோயின்ட்ட தனியா பேசுன்னு கூட்டிட்டு போய் முதல்ல சாரி கேக்குறான். ஏன் இத்தனை நாள் இல்லாம திடீர்னு இன்னைக்கு வந்து சாரி கேக்குறீங்க? இல்ல எப்படி உன்கிட்ட நெருங்கி வரதுன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. சாரி பிரியா, இந்த சாரிக்காக உங்களை ரொம்ப நாளா காக்க வச்சுட்டேன். சரி நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு, உங்களை காயப்படுத்தினதுக்கு, என்னால நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கு பாருங்க, உங்களுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், வெறும் சாரியை வச்சு நான் என்ன பண்றது, பணம் எடுத்துட்டு வந்திருக்கலாம்லன்னு இவன் அக்கலா கேட்க, சாரி பிரியா பாருங்க திரும்பவும் சாரி கேக்குறீங்க. இல்ல நான் இன்னைக்கு சாரி கேட்கறதுக்கு மட்டும் வரல, வேற ஒண்ணு சொல்லலான்னு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப மோசமானவன் தான் பிரியா. சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அப்புறம் எனக்கு என் லைஃப்ல வந்த தேவதை தான் என்னோட பிரிம். அவ எனக்கான ஒரு புது லைஃப காட்டினா. அவ ஒரு நாள் என் லைஃப்ல இருந்து இல்லாம போகவும் நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன். அவளோட இழப்பு என்ன ரொம்பவே தாக்கிருச்சு. எந்த அளவுக்குனா அம்மாவை கேட்டு அழுகிற என் பையன் கிட்ட எனக்கு என்ன பேசன்னு தெரியல, அதனால அவன்கிட்ட இருந்து விலகி நின்ன. அது அவனுக்கான பாதுகாப்புன்னு நினைச்சு முட்டாள்தனமா அவனை காயப்படுத்திட்டேன். அதோட விளைவாதான் அவன் மத்த பசங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தான். அதுக்கும் நான் அவனை தான் குறை சொன்னேன். என் மேல இருக்கிற தப்ப ரியலைஸ் பண்றதுக்கு என்னோட மனசு இடம் கொடுக்கவே இல்லை. ஆனா நீங்க வந்துதான் நான் எவ்வளவு தப்பானவன் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்க. உங்க முன்னாடி நீங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் நான் ஏத்துக்காத மாதிரி கோவப்பட்டாலும் பின்னாடி நிறையவே அதை பத்தி யோசிச்சேன். நீங்க என்னோட ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்காக, நந்துக்காகன்னு ஒவ்வொரு முறையும் எங்கிட்ட போராடி போராடி அவங்களுக்கான சலுகைகளை வாங்கி கொடுக்கும் போது நான் உங்ககிட்ட மட்டும் தோக்கல, என்னோட ஈகோவையும் நான் தோக்கடிச்சுதான் வெளியில வந்தேன். உங்களால என்னோட லைஃப்ல என்ன சுத்தி இருக்கிறவங்கிட்ட நிறைய மாற்றம் வந்துச்சு. நீங்க எப்பவுமே என் கூட இருந்தீங்கன்னா என்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்காக உங்களை இங்க இருந்து நான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போகணும்னு வரல. ரொம்ப நல்லது. அப்ப நான் போட்டுமான அவ திரும்பி போக பார்க்க, பிரியா நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. நான் உங்களை லவ்
பண்றேங்கிறான். ஆமா நான் உங்களை ரொம்பவே லவ் பண்றேன். நான் நினைச்சேன் பிரிமை தவிர்த்து என்னால வேற யாரையுமே லவ் பண்ண முடியாதுன்னு. ஆனா நீங்க எப்படியே மனசுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்களும் என்ன லவ் பண்றீங்க தானே. அவ ஆமா ஆனா அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாளா. இவன் அவளை ஹக் பண்ணிட்டு இது போதும் பிரியா, உங்க மனசு முழுசா என் பக்கம் திரும்புற வரைக்கும் நான் வெயிட் பண்றேங்கிறான். எப்பவும் இல்லாம இவன் இப்படி ஃபீல் பண்ணி பேசவும் ஹீரோயினுக்குமே கேட்க கேட்க நல்லா இருக்கு. பிரியா நம்ம ஃபார்முக்கு வரீங்களா, உங்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நந்து நீங்களே அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு இன்னும் நந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரியே இவன் பேசி அவளை அங்க கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோ ஹீரோயினும் ஜோடி அங்க வரவும் ஏதோ அவங்களுக்குள்ள எல்லாமே சரியாயிடுச்சு இருக்குன்னு வீட்டுல வேலை செய்யறவங்க நீல எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவங்களோட பேரை கங்க்ராச்சுலேட் பண்ண ஆரம்பிக்க சோம வந்துட்டு எல்லாரும் கத்தாதீங்கப்பா, நந்து காதுல கிண்டி விழுந்துற போது அவன் டென்ஷன் ஆயிட போறாங்க. கரெக்டா நந்து அங்க வரான். வந்தவன் என்ன டீச்சர் திரும்பி வந்துட்டீங்களா, இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போறாங்க. நந்து நான் திரும்பி இந்த வீட்டுக்கு டீச்சரா வர போறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நீங்க டீச்சரா மட்டும் இல்ல பிரியாவாவே இங்க இருக்கலாம். என்ன சொல்ற நந்து. ஆமா நீங்க தான் எங்க அப்பாவை விரும்புறீங்கல்ல, சோ இந்த வீட்டுல நீங்க பிரியாவாவே இருக்கலாம். ஹீரோயின் ஆச்சரியமா அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்க அவனும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட எப்படி இப்படி எல்லாங்கிற மாதிரி அவன் நந்துவை பாசமா பார்க்கவும் நீங்க இங்க பிரியாவை மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பிரியமா பிரியா அம்மாவாவும் இருக்கலாங்க. அவ்வளவுதான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் குதிச்சு சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோயினும் அழுதுட்டே தேங்க்ஸ் நந்துன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறா. கடைசி இந்த டீனாவை காட்டுறாங்க. அவ பண்ண தப்புக்கெல்லாம் ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு பழையபடி ஃபாரின்கே ரிட்டர்ன் ஆயிடுறா. அவன் மேல யாருக்கும் பெருசா கோவம் இல்ல, ஏன்னா அவளுமே யுத்தியால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான்னு விட்டுட்டாங்க. ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க கேட்கறதுக்காக வீட்டுல சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பான். அங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு நான் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கட்டுமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, அவ்வளவு சரின்னு சொல்லுவாளா. இவன் உடனே அவளை கிஸ் பண்றக்க பக்கத்துல இருங்கவும் அம்மா அப்பான்னு நந்து ஓடி வர ரெண்டு பேரும் அவனை ஒன்னா தூக்கி வச்சு ஆளுக்கு ஒரு கண்ணத்துல மாறி மாறி கிஸ் கொடுக்கறாங்க. சுத்தி நின்று எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்படுறதோட இந்த டிராமாவை முடிச்சிடுறாங்க. எனக்கு இந்த டிராமால ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா ஸ்டார்டிங்ல இருந்து நீலன் தான். அப்புறம் ஆனி. பேர் வைஸ் பார்த்தா ரேயானு ஃபவுண்ட் தான் ஃபர்ஸ்ட். ஹீரோ ஹீரோயினோட கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அனாவசியமா ஹீரோ கோபப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நந்துக்காக அவங்க சேர்ந்துட்டாங்க. நந்துமே அவங்க அப்பா அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இந்த டிராமாவோட ஹைலைட்டே ஹீரோட ஃபார்மும் ரேயானோட ஃபார்மும் தான். அவ்வளவு அழகான ஃபார்ம், ஹீரோட வீடு அவ்வளவு அழகா இருந்துச்சு. கதையை விட எனக்கு லொகேஷன் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிராமால என்னென்னலாம் பிடிச்சதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டிராமாவோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.